எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர் திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே தருவதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன். RMS அஸ்ட்ரோ அகாடமிக்கு 4 தூண்கள். ஒரு தூண் மூலநூல் பாடல்கள், இன்னொரு தூண் விதிகள், இன்னொரு தூண் சுருதிகளினுடைய விளக்கங்கள், இன்னொன்று ஆதார ஜாதகங்கள். உதாரண ஜாதகங்களும் ஆதார சுருதிகளுடனும் RMS அஸ்ட்ரோ அகாடமி பயணிக்கிறது. எடுத்தோம் சொன்னோம் என்பதை விட்டுவிட்டு எடுத்து சொன்னோம் என்று சொல்வதில் நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் எதையும் மாற்றுவதில்லை, எதையும் திருத்துவதில்லை. உள்ளதை உள்ளபடி மூலநூல் வழியே கற்றதை, தெளிந்ததை, அனுபவத்தை பகிர்கிறோம். இன்று ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகருக்கு வயது 61 முடிஞ்சிருச்சு. 1962 பிறந்தவங்க, சிகாகோவில் இருக்காங்க. இந்திய தாய் திருநாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. பல வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு அங்கே குடியுரிமை வாங்கி அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க. அவங்க நமது யூடியூப் காணொலியை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு அவங்க கேட்ட கேள்வி அதுதான். ஐயா, உங்களுடைய யூடியூப் காணொலி பார்த்தோம், எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்குது, பேரம்பேத்திலாம் எடுத்துட்டோம், வீடெல்லாம் இருக்குது, சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்கிறோம். அதற்கு வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், பாடல்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உரிய கட்டணத் தொகையை அன்புடன் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அந்த 3 பாடலும் இதுவரைக்கும் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட அவங்க ஒரு அன்பு கட்டளை இட்டார்கள். என்ன அன்பு கட்டளை என்றால், இந்த ஜாதகத்தை யூடியூப் காணொலியாகவும் கொடுங்க, இன்னொன்று உரிய நூல்களுடைய பதிப்பு ஆண்டு, பதிப்பித்த அச்சகம், ஆசிரியர் பெயர் இதெல்லாம் கூட சொல்லுங்க அப்படின்னாங்க. RMS அஸ்ட்ரோ அகாடமியினுடைய நோக்கம் என்னவென்றால், மூல நூல்களை மறுபதிப்பு செய்வது தான், வேற எதுவுமே கிடையாது. எங்களுடைய காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். பின்னாடி வருகிறவர்கள் கண்டிப்பாக இதை அற்புதமாக மெருகேற்றுவார்கள். அதனால தான் இந்த பதிப்பாண்டு, பதிப்பு ஆசிரியர், பக்கம், பாடல் எண் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் RMS அஸ்ட்ரோ அகாடமியினுடைய நீண்ட தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கணும், மூல நூல்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். என்றாவது ஒரு நாள் நாம் மறையப் போகிறோம். ஆனால் இந்த ஜோதிட நூல்களெல்லாம் மறந்துவிடக்கூடாது. ஏற்கனவே இழந்ததெல்லாம் நிறைய பொக்கிஷங்களாக இருக்குது. ஆங்காங்கே 1-2 நூல்கள் கூட இப்போ நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. மறுபதிப்பு வருவது கூட ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த ஜாதகத்தை விரிவாக பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டாலும் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி பலவீனமானால் அவர்கள் முகவரி இல்லாத இன்லண்ட் லெட்டர், தபால். 5ஆம் அதிபதி பலவீனமானால் முகவரி இருக்கும், அதில் முகவரி இருக்கும், ஆனால் ஸ்டாம்பு ஒட்ட மாட்டாங்க. 5ஆம் அதிபதி பலவீனமானால். 9ஆம் அதிபதி பலவீனமானால் முகவரி இருக்கும், ஸ்டாம்பு இருக்கும், ஆனால் கவரை ஒட்ட மாட்டாங்க. அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. அப்போது இந்த ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுத்திகள் என்ன நடக்கிறது, கோச்சார சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, கிரகங்கள் நின்ற பலன், பார்த்த பலன், சாரம் கொடுத்தவர், வீடு கொடுத்தவர், கோச்சார பலன், நவாம்ச பலனை ஒட்டி சொல்கிற பொழுது ஜாதகத்தில் நாம் வெற்றி கொடி கட்டலாம். திசாபுத்தியை ஒட்டி பலனை சொன்னால் ஜோதிடத்தில் வெற்றி கொடி கட்டலாம். ஜாதகர் பிறந்த தேதி, இவங்க ஒரு பெண்மணி,
18/6/1962 8:28 AM. இவங்க கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. துலா லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 3இல் மாந்தி, 4ல் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் கூட கேது, 5இல் குரு பகவான் வக்ரம் கும்பத்தில், மேசத்தில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. பிறந்தப்ப சூரிய தசை இருப்பு 5 வருஷம் 10 மாதம். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன், நவாம்சத்தில் விருச்சிக லக்னம், 2இல் சந்திரன் தனுசில், மகரத்தில் சூரியன் குரு, மீனத்தில் சுக்கிர பகவான், மேசத்தில் சனி பகவான், செவ்வாய் கேது, சிம்மத்தில் மாந்தி, கன்னியில் புதன், விருச்சிகத்தில் செவ்வாய். அப்போ இந்த ஜாதகத்தில் அவங்க கேட்டது சூரிய தசை, சூரியன் தசை முடிஞ்சுது சின்ன வயசு, சந்திர தசை 7 இருக்குது. அவர் சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு. சூரியன் 12இல் மறைவு. படிப்பு சாதாரண படிப்பு தான். கல்யாணம் பண்ண மூலியமாக அவங்க அங்கே போயிட்டு அங்கே குடியுரிமை வாங்கி இருக்கிறதாக தகவல். இப்போ வெளிநாட்டில் தான் இருக்காங்க. சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை 17 சரி இளைய வயதிலேயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. செவ்வாய் தசை முடிஞ்சதுலேருந்து ராகு தசையிலிருந்து இவங்களுக்கு ஏற்றம். ராகு குரு தசை முடிஞ்சு இப்போ சனி தசையில் புதன் புத்தியில் இருக்காங்க. 61 வயது ஆகிறது. 62இல் பிறந்திருக்காங்க. அப்போது இவங்களுக்கு ஜாதகத்தில் முதல்ல எடுத்தோடனே ஜாதக அலங்காரம் 436வது பாடல். அது எப்போ வெளிவந்ததுன்னா அந்த நூல் ஜாதக அலங்காரம் 1925ஆம் ஆண்டு வெளிவந்தது. மா வடிவேலு முதலியார் அவர்கள் டி கோபால் நாயக்கரது கோல்டன் பிரஸில் சென்னையில் அச்சிட்டு வெளிவராங்க 1925ஆம் ஆண்டு. பாடல் எண் 436. அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாரெட்டில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் சவுக்கியமும் உண்டாம். உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமை செய் 5 ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாயே. லக்னாதிபதி பாவராக இருந்தால் 6, 8, 12இல் மறைவது குற்றமல்ல. இயற்கை பாவராக இருந்தால். இயற்கை சுபராக இருந்தால் 5, 9ல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நவாம்சத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இதில் மிக முக்கியமான குறிப்பு, இவங்களுக்கு ராகு திசையிலிருந்து ஏற்றம் வந்தது. ஏன் ஏற்றம் வந்தது? ஜாதக அலங்கார பாடல் 298. இதே கருத்தை புலிப்பாணி 169வது பாடலும் சொல்கிறது. 2 பாடலும் ஒத்து வந்தால், கருத்துக்களோடு ஒத்து வந்தால், சுருதிகளோடு ஒத்து வந்தால் அங்கே பலன்கள் கெட்டி மேளமாக கொட்டும், இன்பங்கள் அருவியாக பொழியும். ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தண்ணில் துயிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறின்னும் புகழ கேளாய். ஆமேடம் மேசத்தில், ரிஷபத்தில், மகரத்தில், கடகத்தில் கன்னி, இந்த 5 இடங்களிலும் ராகு இருந்தால் பூமேடை தண்ணில் துயிலும் ராஜயோகம். இது எப்போ சொல்லணும்? ஏமாறாதே 4 கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகில் தேமேவு பர்வதமாம் யோகமாகும் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே. இந்த இடத்துல ராகு இருந்தால் மட்டும் நல்லதில்லை, பலனை சொல்ல வேண்டாம். ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கணும்னு சொல்கிறான். ராகுக்கு கேந்திரத்தில் பாருங்கள் சுக்கிரன், சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் சனி பகவான், சனிக்கு கேந்திரத்தில் சந்திரன். இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுக்கு 4ல் சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரனுக்கு 4ல் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காங்க. இதில் சந்திரன் ராகுக்கு வீடு கொடுத்தவர், ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அரபுக்கு வீடு கொடுத்தோன்னு ஒரு பாட்டே இருக்குது, நவரச ஜோயிட சுருதி இல்லை. அப்போ இதில் பிரகாரமும் இவங்களுக்கு ராகு திசை ஏற்றத்தை தந்திருக்கிறது. ராகு பகவான் நவாம்சத்தில் பலம் பெற்றிருப்பதை வாசகர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதை தவிர இவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க, அங்கே தான் இருப்பாங்க, வாழ்நாள் முழுவதும் அங்கே கழியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல். நவீன ஜோயிட சிந்தாமணி ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன் முதல் பதிப்பு ஜூன் 1988 வந்திருக்கு. ஆசிரியர் விட்டலாபுரம் ராஜன் ஐயா அவர்கள். 16வது பாடல். சுக்கிரன் ஓங்கி போற்றும் சுபர்களின் உறவு பெற்று தக்க நட்பாவம் மேவ
சரிவிலாது உயிரோ நிற்க மிக்க நல் ஈரார் ஓங்க மேதினியில் உதித்த மாந்தர் எக்குடியான போதும் எழில் மனை நகரம் வாழ்வார். அப்போ லக்னாதிபதி சுக்கிரனாக வந்து அற்புதமாக இருக்கிறார். லக்னத்திலேயே நவாம்சத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். 12ஆம் அதிபதி நல்ல ஈரார் ஓங்க. 12ஆம் அதிபதி எங்க இருக்கிறார் பாருங்க, 12லேயே ஆட்சி உச்சம் பெறுகிறார். நவாம்சத்திலே அங்கே வர்க்கோத்தமம் அடைகிறார். இதுல மிக முக்கியமான குறிப்பு, திதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி மிதுனம் கன்னி திதிசூனிய ராசியாக வருகிறது. அப்ப திதிசூனிய ராசி அதிபதிகள் 12இல் மறைவது நல்லதுதான். அதுல லாபாதிபதியும் சேர்ந்து மறைகிறார். அப்படின்னா சொந்த ஊர்ல நமக்கு மதிப்பு இருக்காது. அவர் 9ஆம் அதிபதியாகவும் வருவதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப வெளியூர் போனா ஏற்ற உறுதி. அப்ப விதிகள் என்ன? லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலும் வலுப்பெற வேண்டும். இதுல சுக்கிரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதை கவனிக்க வேண்டும். 12ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. புதன் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறாரு. பெண்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் பாவர் இருப்பது மிகவும் நல்லதே. அதை கல்யாணத்துக்கு பிறகு ஏற்றமாக இருக்கலாம். எனவே எக்குடியில் பிறந்தாலும் நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் சொல்லுது பாருங்க, சுக்கிரன் ஓங்கி போற்றும் சுபர்களின் உறவு பெற்று தட்க நட்பாவம் மேவ சரிவிலாது உயிரோ நிற்க மிக்க நல் ஈரார் ஓங்க மேதினியில் உதித்த மாந்தர் எக்குடியான போதும் எழில்மனை நகரம் வாழ்வார். சுக்கிரன் நல்லா இருக்கணும், சுபர்கள் பார்வை பெறணும். சுக்கிரனே லக்னாதிபதியா வந்துட்டார். அவரே அற்புதமா லக்னத்தில் இருக்கிறார், ஆட்சி பெறுகிறார், நவாம்சத்தில் உச்சம் பெறுகிறார். அதை விட அந்த 12ஆம் அதிபதி எப்படி இருக்கணுமாங்க? மிக்க நல்ல ஈரார் ஓங்க மேதினியில் உதித்த மாந்தர். அப்ப 12ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுகிறார், வர்க்கோத்தமும் அடைகிறார். நவாம்ச அதாவது திதிசூனிய ராசி அதிபதி 12இல் மறைவது நல்லதல்லவா? அப்ப இவங்களுக்கு சூரிய தசை, சுக்கிர தசை, சூரியன் முடிஞ்சு சந்திரன், சந்திரன் முடிஞ்சு செவ்வாய், ராகு திசையிலிருந்து ராகு தசை, குரு தசை, சனி தசை, அடுத்தது புதன் தசை. எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், எக்குடியில் பிறந்தாலும் அவர்கள் உயர்வை அடைவார்கள். சுருதிகள் சொல்லியுள்ளபடி ஒரு சாதாரண நிலைமையில பிறந்து கூட நம்ம மேன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஜாதகங்கள் முக்கியம், கட்டங்கள் முக்கியம். அதைவிட சாரநாதனும் வீடு கொடுத்து வரும் முக்கியம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.